வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இன்னும் ஒரு 2 படம் இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல். இது மட்டும் இல்ல, இன்னுமே இருக்கு. இந்த வீக்கெண்டு எல்லா வகையிலையும், அதாவது எல்லா ஏரியாவிலையும் கவர் பண்ற வகையில தான் படமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மலையாள படம் காமெடி படம் பார்த்தோமா, நேற்று 2 கிரைம் த்ரில்லர் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற 2 ஆக்ஷன் ஏரியா. இந்த 2 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஒன்னு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒன்னு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிற படத்தை பேசி முடிச்சிடலாம். ஆபீசர் பிளாக் பெல்ட் அப்படிங்கிற கொரியன் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்காரு. கராத்தே என்ன எல்லா தற்காப்புகளையும் தாறுமாறா கத்து வச்சிருக்காரு. இப்ப ஒரு டீம் வந்து இந்த கைதிகள்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே போறாங்கல்ல, கொஞ்சம் டேஞ்சரஸான கைதிகளை காலில் பேண்ட் மாட்டி அவனுக்கு எங்கெல்லாம் போறானுங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் சார்ஜ் கம்மியாச்சுன்னா டேய் ஒழுங்கா சார்ஜ் போடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணி வான் பண்ற ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோட தம்பி நீ வந்துக்கிறியான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, சரி ஜாலியா இருக்குமா அப்படின்னு கேட்க, ஓகே இருக்குவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப அவர் இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேஞ்சரஸான கைதிகளை அவர் வாட்ச் பண்றதுதான் அவருடைய வேலையே. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயம் எடுத்துக்கிட்டா, எஸ் இது வந்து கொஞ்சம் போர் அடிக்காத ஒரு ஓகேவான கமர்ஷியல் படம்பா. என்னெல்லாம் தேவையோ, நம்ம காமெடி வந்துகிட்டே இருந்தா டேய் காமெடி வந்துகிட்டே இருக்குடா கடுப்பாகுதுடான்னா டக்குன்னு ஆக்ஷனுக்கு வந்துருவானுங்க. சண்டையே கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்குடா டக்குன்னு சென்டிமெண்ட்டுக்கு போவானுங்க. ஸோ எல்லாமே கலந்த கதை தான். எனக்கு இந்த கதையை நான் அப்படியே டான்லிக்கு நினைச்சு பார்த்தேன். ஆமா இல்ல, டான்லி ஒருவேளை இருந்திருந்தா இன்னுமே அந்த ஃபைட் எல்லாம் போட்டிருப்பாருல. ஸோ அவருக்கு பதிலாக இவருன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான கதை தான். இதை வேற பார்ட் 2 வேற லீடு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதே சீரிஸா அடுத்தடுத்து வேற வேற கேஸா கொண்டு போக போறானுங்க. இதுல இன்னும் பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் காமெடி பரவாயில்ல, ஆக்ஷன் ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியா வச்சுக்கிட்டானுங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் மூடு. அப்புறம் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரிலீஸ் ஆகிற கைதிகளை அவங்களை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்களா, அவனுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்துருவானுங்களோன்னு அவனுங்களை கண்காணிக்கிற ஒரு டீம் இருக்குதா. ஆனா அந்த டீமை கவர்மெண்ட் பெருசா பாத்துக்காம டபுள் ஷிஃப்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு அவங்களை குடும்பப்படுத்துறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டா தான் தொட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ கேரக்டர் எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கானே, அவனுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சீன் இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோணுச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃப்ல சண்டா செய்யும் போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. அப்புறம் இன்னொரு கேரக்டர் கொஞ்சம் லைட்டா சென்டிமெண்டா பேசினாலும், அவரை கொஞ்சம் அன்னஸ்தானத்துல நம்ம ஹீரோ பார்த்தாலும் அந்த எமோஷனல் ஏரியாவும் லைட்டா ஒர்க் ஆச்சு. மத்தபடி இது ஒரு ஓகேவான படம். ஆஹா ஓஹோ அப்படியே திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டேய் நீங்களே காமெடி பண்ணுறீங்களே, வில்ல எங்கடா வில்ல எப்படா வருவான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டானா வில்ல, சரிடா ஏதாவது வேலையை பாருங்கடா, ஆக்ஷன் சண்டையை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சிம்பிளான படம், ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணது ஒரு ஜாலியான படம். இதே டெம்ப்ளேட்ல நீங்க அடுத்தடுத்து போவாங்க. என்ன எனக்கு இதுல பிரச்சனைகளா பட்டது, எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப மேலோட்டமா இருக்குதா சார். வில்லன் கேரக்டர் ஓகே அவன் பவர்ஃபுல்லான ஆளுலாம் சொல்றீங்க, அவனை ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ண விடுங்களேன். முரட்டுத்தனமா அவன் அடிக்கவே முடியாது. இதை மட்டுமே பேசிக்கா எழுதி வச்சிருக்கீங்களே. இவர் ஹீரோ ஜாலியான ஒரு வேலை தேடினாரு, இந்த வேலை கொஞ்சம் பொறுப்பான வேலையா இருக்குது, அது புடிச்சு போச்சு அவ்வளவுதான். வில்ல பவர்ஃபுல்லான வில்லன், அவன் கிட்ட போனாலும் அப்படியே தூக்கி விசிறடிச்சிருவான், அவனெல்லாம் சமாளிக்க முடியாது. இது ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்குதா. அடுத்தடுத்த பார்ட்ல இன்னும் கொஞ்சம் வில்லனா பவர்ஃபுல்லா ஹீரோ கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இதுல கெட்ட வார்த்தை சத்தியமா தேவையே இல்லை. இந்த கதையை ஃபேமிலியாவே பார்க்கலாம், ஒரு பேசிக் லெவல் கமர்ஷியல் படம் தான். ஆனா இவனுங்க சம்மந்தமே இல்லாம கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு, தமிழ் டப்பிங் டீம் எதுக்கு சம்மந்தம் இல்லாம கெட்ட வார்த்தை சொருகி இதை ஃபேமிலியா பார்க்க கூடாதுன்னு ஏன் இந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னு சண்டை போடும் போதெல்லாம் அவன் கெட்ட வார்த்தையில கத்திட்டு இருப்பான். சார் இந்த சீனுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கெட்ட வார்த்தைங்க இருக்குதுப்பா. மற்றபடி அந்த மாதிரி சீனா இல்ல, அந்த மாதிரி விஷயத்த கூட ஹீரோ டக்குன்னு போய் தடுத்துருவாரு. பட் கெட்ட வார்த்தைங்க சம்மந்தமே இல்லாம வந்தது மட்டும்தான் இந்த படத்துல குறை. அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்ல இருக்குது, வேணா ட்ரை பண்ணுங்க. அடுத்த படம் ரெபல் ரிட்ஜ்ன்ற படம். இது எனக்கு வந்து படத்தோட ஸ்டார்டிங்கே டேய் என்னடான்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஒரு 10 நிமிஷம் ஓப்பனிங்கே ஒரு 3 பேர் அந்த ஒரு கான்வர்சேஷனே செம்மையா இருந்துச்சு. ஹீரோ வந்து அவர் பாட்டுன்னு சைக்கிள் விட்டு போகும்போது போலீஸ்காரங்க வந்து சைக்கிளை தட்டி தூக்குனது இல்லாம வந்து டேய் உன் சந்தேகமா இருக்குது, என்ன உன் பேக்கை செக் பண்ணுமே, யார் நீ அப்படிங்கிற மாதிரி இவங்க இடிச்சு விட்டு எல்லா பையும் அவன் மேல போட்டு விட்டு திமிராவே நடந்துக்கிற 2 போலீஸ்காரங்க. இந்த ஹீரோ கேரக்டர் டேய் நான் என்னடா உங்களுக்கு துரோகம் செஞ்சேன், நான் பாட்டு சிவனேன் சைக்கிள் தானே வந்துகிட்டு இருந்தேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி தான் இருப்பாரு. சோ அப்படி படத்தோட டோனை ஸ்டார்டிங்கே செட் பண்றவானுங்க. ஒரு 1/4 மணி நேரம் டேய் என்னடா இவனுங்க கிட்ட மாட்டிட்டு என்னடா பண்ண போற, டே ஹீரோ உனக்கு ஏதாவது சண்டை தெரியுமா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனோடவே ஒரு 15 நிமிஷம் பாத்துக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட அடிச்ச காசை போலீஸ்காரங்க தம்பியே உன்னை ரிலீஸ் பண்றோம், உன்னை பிடிச்சி உள்ள தரல, ஆனா உங்ககிட்ட இருக்கிற காசை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ உரிமையா எடுத்துக்கிற மாதிரி அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்க. எனக்கு அந்த காசு வேணும், அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு, என் கசினை நான் ஜாமீன்ல எடுக்கணும், அந்த காசை மட்டும் கொடுத்துட்டுனா உனக்கு எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் பிரச்சனை பண்ணேன். அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட சம்பவங்கள் எந்த லெவலுக்கு போகுதுன்றதுதான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குன்னு சொன்னால, இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் நல்ல விதமா ஆரம்பிச்சது.
டேய் இவனுக்கிட்ட எப்படா சமாளிக்க போற? அது இல்லாம அந்த மாமன் படத்துல இன்டர்வல் பிளாக் என்ன பழக்கம் அதுன்னு ஃபகத் ஃபாசில் கேட்பாரு. அதே மாதிரி இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பழக்கம் தம்பி இது, எங்க கிட்ட வந்து காசு கேக்குற, எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற, நீ இன்னும் அவ்வளவு பெரிய பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ற இடம், அவனுங்க திமிரா பண்ற இடம்லாம் உண்மையாவே டேய் நல்லா பண்றீங்கடா பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி அந்த திமிர்த்தனத்தை காட்டின விதம்லாம் செம்மையா இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் டேய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா, அடிடா அவனுங்க பேசுற வாய்க்கு ஒரு 2 பொழுக்குன்னு வைடா, நல்லா ஆள் பல்கா தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு முக்கியமா ஒரு சீன் செம்மையா ஒர்க் ஆச்சு. என்னன்னா, சார் வைஃபை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, இருங்க நான் சரி பண்றேன், அவன் யாருன்றதை செக் பண்றேன்னு அந்த ஒரு மாஸ் மூமெண்ட் பில்ட் ஆகுற அந்த ஒரு இடம் நல்லா இருந்துச்சு. ஆனா நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ரொம்ப நார்மலா ரொம்ப பிளாட்டா போச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ சுத்தி சார் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 போலீஸ்காரங்க ஹீரோக்கு பிரச்சனை குறைச்சல் கொடுக்குறாங்க, பிரச்சனை தேவையில்லாம பண்றாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ யார் தெரியுமான்னு பில்டப் எல்லாம் சூப்பரா செட் பண்ணி செம்மையா ஒரு பிளாட்டை செட் பண்ணி விட்டு அப்புறம் ஏன் சார் சம்மந்தம் இல்லாம எங்கெங்கயோ போறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆரம்பிச்ச படம் அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா செட் ஆகாம நார்மலா இருந்துச்சு. நல்லா ஆஹாவோன்னு செம்மையா செகண்ட் ஹாஃப் எல்லாம் பிளாஸ்டா ஒரு சண்டை இருக்க போகுது, நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஞ்சுக்கு ஹீரோ வேற அப்படி இருக்கிறாரு, அச்சு துவம்சம் பண்ண போறான்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். இவர் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருக்காரோ படம் முடித வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு. ஸோ நல்லா ஆரம்பிச்ச கதை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்க இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் போவோம். அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போவோம், அதனால கொஞ்சம் சில பேருக்கு கடுப்பாக்கும். நல்லா வர வேண்டிய படத்தை ஏன்டா வேஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆச்சுப்பா. சோ உங்களுக்கு இந்த படம் செட் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் டேய் போர் அடிக்குதுன்னா நிறுத்திக்கோங்க. ஏன் தம்பா 2 படம் ஆபீசர் பிளாக் பெல்ட் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் எங்கேயும் போர் அடிக்கல, டிசப்பாயிண்டும் பண்ணல, ஒரு ஓகேவான படம், தமிழ் டப்பிங்ல இருக்கு, வேணா ட்ரை பண்ணுங்க. இந்த படம் நல்ல ஸ்டோரியை பில்ட் பண்ணி விட்டு அப்படியே சப்புன்னு முடிச்ச மாதிரி ஆச்சு. இந்த வீக்கெண்ட் ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு, அதுல இன்னுமே பெண்டிங் வச்சது இருக்குது, அதை பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவா போட்டுறேன். இந்த 2 படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோலா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.